எடுத்து வச்சுருக்கேன். இன்விசிபிளாக அதாவது பிசுறு தெரியாமல் எப்படி பைப்பிங் உள்பக்கமாக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைனிங் வந்து நெக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் மேலே வச்சு இதை வந்து தச்சிடணும். ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு தெரியும், இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணும்போதே நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு கட் பண்ணியிருப்போம். இப்போ 1/2 இன்ச்சியா 1/4 இன்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1/4 இன்ச்சி அளவுக்கு அப்படிங்கிறதுனால அந்த 1/4 இன்ச்சி அளவுக்கு அப்படியே வச்சு தைக்கிறேன். கரெக்டாக அந்த இதுலேயே வந்து தையல் போட்டுருங்க ஓரத்துலேயே. அந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு போக மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த தச்சிருக்க பீஸை வந்து நம்ம ஏதாவது மெயின் பீஸில் போட்டு இதை வந்து வச்சு திருப்பிடுவோம். இப்போ லைனிங் நம்ம வந்து இந்த பக்கம் அதாவது பைப்பிங் வந்து உள்ளே வச்சு இந்த பக்கமாக போட்டுக்கணும். நீட்டாக கரெக்டாக எடுத்துக்கிறோங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போ 2 பக்கமும் நமக்கு வந்து தையலுக்கு போக கிளாத் வந்து கட் பண்ணி விடுற மாதிரி அளவு பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து சுற்றி வந்து உள் பக்கமாக அடிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து திருப்பி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு நீட்டாக பைப்பிங் மாத்திரம் தெரியும். இதை வந்து உள்ளர கட் பண்ணிவிட்டு இதை உள்ளுக்குள்ளே அதை அப்படியே கரெக்டாக இந்த கிளாத்தை மாத்திரம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சிசர் கட் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி விட்டு அடிக்கிறது தான் வேலை. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் கிளாத் விட்டே கட் பண்ணுங்கள். நீட்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக அந்த இது நமக்கு வந்து திரும்புகிற இடம் பூரா நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. இது வந்து ரெடிமேடு தான் பைப்பிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதாவது த்ரெட்டு வந்து உள்ள த்ரெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, நல்லா சன்னமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நல்லா பக்கத்தில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பிக்கிறங்க அப்படியே. இதை வந்து இந்த அதாவது லைனிங்கை மாத்திரம் திருப்புங்க. லைனிங்கை திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து பைப்பிங் மாத்திரம் தெரியும், நல்லா இன்விசிபிளாக தெரியும். உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த பைப்பிங்கில் இல்லாமல் லைனிங்லேயே வந்து தையல் போடணும். பைப்பிங்கில் தையல் போட்டக்கூடாது.
இப்போ நான் பாருங்கள் பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை உதறிட்டு காமிக்கிறேன். நமக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். பைப்பிங் வந்து அழகாக பைப்பிங் மாத்திரம்தான் தெரியும். அந்த மெரூனுக்கு க்ரீன் வந்து நல்லா அழகாக தெரியுது நமக்கு வந்து. இப்போ இதில் வந்து ஒட்டில், அதாவது பைப்பிங்கை ஒட்டி பைப்பிங் மேலே தையல் போட்டுறாமல் கரெக்டாக அந்த ஒட்டியே வந்து தையல் போட்டுருங்க. ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2வது தையல் வந்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை ஒரு தையலோடய போடுறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். பைப்பிங் நீட்டாக வந்து ரெடிமேடு பைப்பிங் வந்து விற்கிது. அதே நீங்கள் வாங்கி அழகாக வந்து சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக வந்து எல்லாருமே பைப்பிங் வைக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இந்த ரவுண்டு கழுத்துக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து. இப்போ சுற்றி ஓட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் காமிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளேயும் நமக்கு கொஞ்சம் கூட பிசுறு இல்லை, வெளியிலையும் பிசுறு இல்லை. நல்லா கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குருங்க. இந்த காட்டன் துணி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ளர மடித்து அடிச்சிருங்க. இன்னொரு மடிப்பு அது அப்படியே கரெக்டாக, அதாவது லைனிங்கை மடிக்கக்கூடாது, மெயின் பீஸை மாத்திரம் மடிக்கணும். லைனிங்கை மடிச்சிங்கன்னா ஹைட்டு குறைஞ்சி போயிடும். ப்ளவுஸ் நம்ம லென்த் எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த லென்த் வந்து குறைஞ்சிடும். அதனால் மெயின் பீஸ் மாத்திரம் மடிக்கணும். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு இது வந்து உள்பக்கம், அதாவது நமக்கு வந்து உள்பக்கமாக லைனிங் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் கூட சுருக்கம் அது பிசுறு தெரியாமல் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து வெளிப்பக்கம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இப்போ டாட் பிடிச்சோம்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. எப்படி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.